மற்றவங்க கொடுத்தது எனக்கு பெரிய கூஸ் பம்ப்ஸ். மாப்பிள்ள கொனாமர் கொடுப்பான் பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று. எபிசி சென்ஸே கொனாமரை காப்பாற்றுறதுக்காக பெயின் கூட சண்டை போடுவான். ஆனா கொனாமர் அவனை பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சிருப்பான். எபிசி சென்ஸே அவன்கிட்ட மாட்டிக்குவான். தன்னோட சென்ஸே தான் கண்ணு முன்னாடி சாக போறான் அப்படின்னு தெரிஞ்சு அதை தாங்கிக்க முடியாம நருட்டோவை மனசுல நினைச்சுக்கிட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு களத்துல இறங்கி சண்டை போடுவான் பெயின் கூட. ஆனா பெயின் கிட்ட அவன் மாட்டிக்குவான். பெயின் அவனை புடிச்சிருவான். என்னடா புடிச்சிட்டான்னு பார்த்தா அது அவனோட ஷேடோ கிளான். பெயினை டைவர்ட் பண்ணிட்டு கொனாமரும் அவனோட ஷேடோ கிளானும் சேர்ந்து ரசிங்கனை வர வச்சுட்டு பெயின் மார்பாக்ஸ்லயே இறக்குவான் பாருங்க. ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிட்டு கொனாமர் ஒரு பஞ்ச் டயலாக் விடுவான் பாருங்க. பெயின் அதை லைஃப்ல மறக்கவே மாட்டான். சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, நான் சருட்டோபி கிளானை சேர்ந்த ஒரு கெனின். என்னோட அடமொழி சருட்டோபி, என் பேர் கொனாமர், மனசுல ஆயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு போஸ் கொடுத்து நிப்பான் பாருங்க. எபிசிஷன் பார்த்து ஷாக் ஆயிடுவான். நருட்டோட ஸ்டூடெண்ட்னா என்ன சும்மாவா? ஒரு படத்தோட பெரிய டர்னிங் பாயிண்ட்னா அது அந்த படத்தோட இன்டர் பிளாக் தான். அதே மாதிரி நருட்டோ யூனிவர்ஸோட இன்டர் பிளாக்னா அது பெயின் ஆர்க் தான். பெயின் ஆர்க்லயுமே பர்டிகுலரா இந்த ஒரு சீனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அனிமே வேர்ல்டுலயே ஒரு சீனும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். லீஃப் வில்லேஜையும் ஆல்மைட்டி புஷ் போட்டு பெயின் அழிச்சிருப்பான். எல்லாரும் காயம் அடைஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல ஷினோபி இறந்து போயிருப்பாங்க. அதுல கக்காசி சென்சவும் இறந்து போயிருப்பாரு. சுனாடே எல்லா பவரையும் இழந்து வீக்கா இருப்பா. நம்பிக்கை இழந்து போய் எல்லாரும் இருக்கும் போது அந்த மொமெண்ட்ல சாக்குற பஸ்ட் அவுட் ஆகி நருட்டோ அப்படின்னு கத்துவா பாருங்க. அப்போதைக்கு டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்டு அந்த புகை மூட்டத்துக்குள்ள இருந்து நருட்டோ ஒரு என்ட்ரி கொடுப்பான் பாருங்க. வக்காளி இந்த சீனை நான் பார்க்கும்போது நைட் 1 மணி என்னே அறியாம நான் பஸ்ட் அவுட் ஆகி தலைவா அப்படின்னு சத்தமா கத்திட்டேன். இப்படி ஒரு என்ட்ரியை என் வாழ்க்கையில நான் பார்த்தது இல்லை. கூஸ்பம்ஸோட உச்சம்னே நான் சொல்லுவேன். இதை விட ஒரு மாசான என்ட்ரியை காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட் பண்றான். இந்த மாதிரி ஒரு சீன்லாம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன். பெயினோட ரிசீவர் ராடை வச்சுட்டு நருட்டோவை லாக் பண்ணி இருக்கும் போது இந்த தண்டக்கர்மந்தம் பிடிச்ச சாக்குரா முன்னாடி கூட வந்திருக்க மாட்டா. ஆனா நம்ம ஹினாட்டா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போற வரைக்கும் நருட்டோவை காப்பாத்துவேன்னு சொல்லி பெயின் கூட சண்டை போறதுக்கு களத்துல இறங்கியிருப்பா. அப்படியே ஒரு ப்ரொபோசலையும் போட்டிருப்பா. பெயின் அவளை பயங்கரமா அடிச்சு அவளையும் ராடை வச்சு சரக்குன்னு இறக்கிடுவான். இறக்கி ரத்தம் வர்றதை பார்த்து நம்ம நருட்டோ கோவத்தோட உச்சத்துக்கு போய் குராமா வெளியே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போய் பெயின் வாழ்க்கையிலேயே பார்க்காத பெயின் அவனுக்கு கொடுத்துருப்பான். போட்டு பொலன்னு பொலந்து சக்கையா பிரிச்சு மேஞ்சிருவான். ஒவ்வொரு அடிக்கும் பல கிலோமீட்டர் தூரம் பறந்து போய் விடுவான். சத்தியமா அது பெயினோட ஒரிஜினல் பாடியா மட்டும் இருந்திருந்தா ஸ்பாட்லயே அவுட்டு. என்னவள் மேல கைய வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நருட்டோ காமிச்சிருப்பான். ஸ்டேட் மோட் கம்ப்ளீட் பண்ண நருட்டோவை லீஃப் வில்லேஜ் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்போ நருட்டோ கேட்பான், லீஃப் வில்லேஜ் கூட்டிட்டு வர சொன்னா எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பான். இதுதான் லீஃப் வில்லேஜ், இதை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னானு நருட்டோ கண்ணு சமந்து கையை முறுக்கி செம்ம கோவமாயிருவான். அப்போ சுனாடே கொஞ்சம் நஞ்சம் பவரை வச்சுக்கிட்டு பெயினை எதிர்த்து நிப்பா. அதுல இருந்து ஒரு பெயின் சுனாடேவை டைரக்டா அட்டாக் பண்ண ஸ்பீடா வரும். செம்ம கோவத்துல நருட்டோ அதை விட ஸ்பீடா வந்து ஒரு அடிப்பான் பாருங்க. சல்லியா சதறி போயிருப்பான். அடிச்சுட்டு என் தலைமை நிப்பான் பாருங்க. சுனாடைய பார்த்துட்டு ஜிராயாவே மினாட்டாவே ஒன்னா பார்த்த மாதிரி பூரிச்சு போய் பாப்பா. இந்த ஒரு சீன் போதும் நருட்டோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு. பெயின் ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழிஞ்சு போன லீஃப் வில்லேஜ் சீரமைக்கிற பணியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் சுனாடே கோமால இருப்பா. அப்போ ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து லீஃப் வில்லேஜ் கவுன்சில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 3 பேரும் லீஃப் வில்லேஜுக்கு இப்போ ஒரு ஹொக்காகே வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபியூடல் ஆடு சுனாடே சரியாகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதான்னு கேட்பாரு. அதுக்கு இவங்க லீஃப் வில்லேஜ் இப்ப இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா ஒரு ஹொக்காகே அவசியம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம சுனாடே தான் இந்த பேரழிவுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அவ சரியாய் வந்தாலும் அவளை ஹொக்காகவே ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி வேற யாரதான் ஹொக்காகவே போடலாம் முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஃபியூடல் ஆடு. அதுக்கு டான்ஸோ நான் அப்படின்னு சொல்லி வாயை திறப்பான். அதுக்குள்ள கொஞ்சமும் பயப்படாம நம்ம சிகாக்கு நாரா நான் கக்காசி ஹட்டாகவே அடுத்த ஹொக்காகவே பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பதட்டமும் இல்லாம சடனா போட்டு உடைச்சிடாரு. கேட்கும் போதே செம்ம புல்லரிச்சு போயிடும். ஏன்னா சிகாக்கு நாரா லீஃப் வில்லேஜ்லேயே புத்திசாலியான ஒரு ஆளு. அதுவும் இல்லாம கக்காசி அவரோட சின்னவன் தான். அப்படியேப்பட்ட ஒருத்தரே வந்து கக்காசியை ஹொக்காகவே ஆக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கும். ஆனா இதை கேட்ட டான்ஸோ செம்ம காண்டாயிருவான். காண்டாயிட்டு ஆச்சு ஊச்சுன்னு கத்துவான். அதுக்கு பயந்து போய் சரி நீயே வந்து ஹொக்காகவே இருந்திருப்போன்னு சொல்லி டான்ஸோ ஹொக்காகவே ஆக்கியிருப்பாங்க.